எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் பீனட்டோட ரெசிபி தான் ஜாகரி. வெல்லம் கூடவே வேர்க்கடலை இது ரெண்டும் சேர்த்து செய்கிற ஸ்நாக்காக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கு. பச்சையாக இருக்கிறத எடுத்துக்கலாம், இல்லை வறுத்தது வாங்கியும் யூஸ் பண்ணிடலாம். பச்சையாக இருக்கிற வேர்க்கடலையாக இருந்தால் நல்லா வறுத்து எடுக்கணும். நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும். நம்ம வறுத்தது தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் ஒரு டைம் நல்லா சூடு பண்ணி நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக வந்ததுக்கப்புறம் நம்ம அது ஸ்வீட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். இல்லை இருந்தால் வெல்லத்தில் போட்டு கோட் பண்ணி எடுத்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்காது. பாருங்கள், கடலை நல்லா ஆறினதுக்கப்புறம் தோல் எடுத்து இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம வெல்லத்தோட சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ வேர்க்கடலைக்கு 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம், 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைய விட்டதுக்கப்புறம் அடிகட்டியாக இருக்கிற ஒரு பாத்திரத்துக்குள்ளே அரிச்சு ஊற்றி இருக்கு. நல்லா கொதிக்க விட்டு இது 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியிலிருந்து இன்னும் கொஞ்சம் கட்டியாக வரணும், கொஞ்சம் நல்ல திக்காக வரணும். அது வரைக்கும் நம்ம மீடியம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கலாம். இடையில 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே நெய் கூடி நான் இதில் சேர்த்துருக்கு. நெய் ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டியதில்லை. இப்படியே நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது செய்யறதுக்காக ரெடி பண்ணுற இந்த ஜாகரி சிரப்போட கன்சிஸ்டன்சி 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி, அந்த ஒரு நூல் பதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் கட்டியாக வேணும். இப்போ 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இதிலிருந்து ஒரு 2 நிமிஷம் கூடி மீடியம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். இந்த ஜாகரி சிரப்பு நல்லா கட்டியாக வந்திருக்கு. இந்த டைமில் இதுக்குள்ளே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடர், இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து தோல் எடுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தீ ஆஃப் பண்ணக்கூடாது, சூடோடு தான் மிக்ஸ் பண்ணணும். இல்லை இருந்தால் இந்த வெல்லத்தோட சிரப்பு சீக்கிரம் கட்டியாகி போயிடும். வெல்லம் ஃபுல்லாக இந்த வேர்க்கடலையில் நல்லா கோட்டாகிற வரைக்கும், நல்லா ஒட்டுற வரைக்கும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு டைம் நல்லா கோட்டாயிடுச்சு அப்படின்னு தோணிடுச்சுன்னா மட்டும் தீ ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் இப்போ தீ ஆஃப் பண்ணிட்டேன். தீ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இது ஆற ஆரம்பிச்சிருக்கு. ஆறி வரும்போது நம்ம இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நமக்கு தனித்தனியே கடலை விட்டு விட்டு கிடைக்கும். இருந்தாலும் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். அது போகிறதுக்கு சீக்கிரம் விட்டு வர்றதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு கூட நான் இதில் சேர்த்துருக்கு. நல்ல வறுத்த இடியப்பத்தோட மாவு இருக்குது இல்லைங்களா, அதுதான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இதுக்கு மேலே போட்டிருக்கு. இப்போ மிக்ஸ் பண்ணும்போது சீக்கிரம் விட்டு விட்டு வந்துடும். பாருங்கள், இப்போ இது பாதி ஆறி இருக்குது. அந்த பாத்திரத்தோட சூடு மட்டும்தான் இருக்குது. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நமக்கு ஃபுல்லாக விட்டு விட்டு கிடச்சிடும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற ஒரு பீனட் ஜாகரி ஸ்வீட்டாக இருக்குது. ஏர்டைட்டாக இருக்கிற ஒரு டின்னுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு கெடாமல் வைக்கலாம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.